ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன த மம்மி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா காட்டுறாங்க. அவங்க வந்து அவங்க ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்க பொண்ணு வந்து காணாம போயிருது. அந்த பொண்ணு வந்து 8 வருஷம் கழிச்சு கிடைக்குது அப்படின்னு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது. அவங்களும் அந்த தகவலை அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிவிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க பொண்ண கூப்பிட்டு போன பிறகுல இருந்தே அந்த வீட்ல அமானுஷ்யமா பல விஷயம் நடக்குது. தொடர்ந்து அந்த வீட்ல கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா? எதனால இந்த பொண்ணு வந்து 8 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கு? எந்த அமானுஷ்ய விஷயத்தினால இந்த பொண்ண வந்து கிட்னாப் பண்ணாங்க? கடைசியில என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, டைரக்டர் லீ கோனஸ் வந்து அவரோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே அந்த ஹாரர் எலமெண்ட்டா இருக்கட்டும், அந்த த்ரில்லர் எலமெண்ட்டா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்காரு. அதுக்கு ஏத்த மாரி சிஜி ஒர்க்கையும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல அந்த போலீஸா நடிச்ச அந்த கேரக்டர் வந்து உண்மையிலே வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அது டைரக்டர் காமிச்ச விதம் நல்லா இருந்துச்சு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் வந்து இந்த கதைய ஃபுல்லா வீட்டுக்குள்ளேயே கவர் பண்ணியிருக்காரு. அந்த வீட்டுக்குள்ளேயே ஓடுற காட்சியா இருக்கட்டும், அந்த ஹாரர் எலமெண்ட்ட காமிச்சதா இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அது போக கடைசி கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத மாரி ஒரு சம்பவமும் நடக்கும். அந்த காட்சியும் நம்ம சினிமாட்டோகிராஃபர் லாங் ஆங்கிள்ல சூப்பரா காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, டைட்டிலுக்கு ஏத்த மாரியே பேக்ரவுண்ட் ஸ்கோர வந்து உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் வேற லெவல்ல போட்டிருக்காரு. தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த பேஸும் சரி, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, உண்மையிலேயே வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. படத்துல டைரக்டர் லீ வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே அந்த ஹாரர் எலமெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா தான் காமிச்சிருக்காரு. அது போக கதை வந்து ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட கதையா இருந்தாலும் சில விஷயத்தெல்லாம் இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருக்காரு. அது போக சொசைட்டிக்கு ஏத்த மாரி சில மெசேஜையும் சொல்லியிருக்காரு. ஒரு பொண்ணு வந்து காணாம போயிட்டா, அந்த பொண்ண வந்து மறந்துடக்கூடாது. நம்ம தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னு சொல்ற அந்த கருத்த டைரக்டர் நல்லாவே இந்த படத்துல சூப்பரா காமிச்சிருக்காரு. அது போக படத்துல டைரக்டர் வந்து அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ற காட்சிய நல்லா காமிச்சிருந்தாரு. அதுலயும் எதிர்பார்க்காத மாரி ஒரு சம்பவத்தையும் வச்சுதான் கிளைமேக்ஸ முடிச்சிருக்காரு. அதுவும் டைரக்டர் வச்ச விதம் நல்லா இருந்துச்சு. அது போக படத்துல ஹீரோ வந்து இந்த பொண்ணு காணாம போய் திருப்பி கிடைச்சதுல இருந்து அவரு சில எவிடன்ஸ்லாம் தேடி கண்டுபிடிப்பாரு. இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு. கடைசியில அந்த ஒரு கார்டு மாரி அவருக்கு ஒண்ணு கிடைக்கும். அதுல ஒரு க்ளூ கிடைக்கும். அந்த க்ளூவ வச்சு தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா படம் ஃபுல்லா மூவ் ஆகும். அத நம்ம டைரக்டர் சூப்பரா காமிச்சிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்ன்னு பார்த்தோம்னா, இந்த கதை வந்து ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட கதை தான். இந்த கதையவே டைரக்டர் வந்து மாடர்ன் ஜெனரேஷனுக்கு ஏத்த மாரி சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி இந்த கதைய எடுத்திருக்காரு. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மம்மி பார்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, கொஞ்சம் டிஃபரண்டான கதைய வச்சு காமிச்சிருப்பாங்க. ஆனா இதுல வந்து நம்ம என்னடா மம்மின்னு சொல்றாங்க, அந்த பெட்டிய மட்டும் காட்டுறாங்க. அடுத்து என்னென்னமோ பண்றாய்ங்க. ஹாரர் எலமெண்ட்டுங்கிறாய்ங்க, த்ரில்லருங்கிறாய்ங்க அப்படின்னு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது போக படத்துல ராவா, புருட்டலான காட்சிலாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ரத்தம் தெறிக்கிறாப்ல, அந்த ஸ்கின்ன கிழிக்கிறாப்ல, அத எல்லாத்தையும் நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எதுக்குன்னா, இந்த படத்துல இந்த காட்சிலாம் பார்க்கும்போது, "என்னடா இந்த படம் இப்படி இருக்கே, வாந்தி வர மாரி இருக்கே" அப்படின்னா சில ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல புரூட்டாலிட்டி வந்து ரொம்ப மோசமா காமிச்சிருக்காரு டைரக்டர். அதெல்லாம் நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா, இந்த படம் ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கும். மத்தபடி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 6.2 குடுக்கலாம். இந்த படத்த தாராளமா வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.